வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம நியூஸ் கிடைச்சிருக்கு. ஜனவரி 9 அன்னைக்கு ஜனநாயகம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா ட்வீட் போட்டிருந்தாங்க. ஜனநாயகம் மூவியோட டீம் வந்து ஜனவரி 9 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரோட ஜில்லா ஸ்டைல்ல ஒரு போஸ்டர் ஒன்று. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் மூவி பராசக்தி ரொம்ப பிரம்மாண்டமா ரெடி ஆயிட்டு வருது. சுதா கொங்கராவோட டைரக்ஷன்ல ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன் 3 பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கிராண்டா அந்த மூவியோட ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து அமரன் மூவில வந்து ஒரு மேசிவான சக்சஸ் வந்து தொட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பராசக்தி மூவி அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட லெவல் இன்னும் மேலே போயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸு, அந்த ஃபேன் பேஸ் வந்து க்ரோ ஆகுறத நம்ம கண்முடியே பார்த்துட்டு இருக்கோம். இது பத்தாம கோட் மூவில பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ. அந்த கேமியோல பார்த்தீங்கன்னா விஜய் சார் சொன்ன வேர்ட்ஸு யங் ஜென்ரேஷனுக்கு வந்த வழி, அதில் இவர் தான் வந்து லீட் பண்ண போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9 அன்னைக்கு பராசக்தி மூவியே ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் சோர்சஸ்லேருந்து இது 90% கன்ஃபார்மு. தளபதி விஜய் சிவகார்த்திகேயன் இவங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறாரு. இந்த வாட்டி ஜாயின் பண்ணுறவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஸ்டாரு. லாஸ்ட் டைம் வந்து 1000 crore கிராஸ் கலெக்ஷனுக்கு டார்கெட் பண்ணவர். அவர் தான் ஜூனியர் என்டிஆர். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ், அல்லு அர்ஜுன், ராம் சரண், என்டிஆர் இவங்கெல்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. KGF3 டைரக்டர் நீல் தான் வந்து என்டிஆர் வச்சு டைரக்ட் பண்றாரு இந்த மூவி. என்டிஆர் நீல் அப்படின்றது தான் அந்த இப்போ வரைக்கும் அந்த மூவி வந்து அன்டைட்டில் அந்த நேம் வச்சிருக்காங்க. KGF2 டைரக்டர் ஜூனியர் என்டிஆர் வச்சு ஒரு மூவி பண்றாரு. அது எந்த லெவலில் பேன் இந்தியா லெவலில் எப்படி ஒரு கலெக்ஷன் அடிக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த மூவி வந்து ஜனவரி 9 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 வந்து 3 மூவி ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மூவி வந்து அன்னைக்கு ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் 3 மூவியுமே அந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் சாரோட லாஸ்ட் மூவி அன்னைக்கு எந்த மூவியுமே வந்து கூட கிளாஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. நானுமே என்ன சொல்றேன்னா, அந்த டேட்ல வந்துட்டு நீங்க அந்த 2 மூவி ரிலீஸ் பண்ணும்போது ஸோ என்டிஆர் நீல் மூவி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மேக்ஸிமம் கிராஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா ஹிந்தி அண்ட் தெலுங்கு மார்க்கெட் அண்ட் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா அந்த படம் மேசிவாக ஒரு கலெக்ஷனை வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் பராசக்தியும் ஜனநாயகன் மூவியுமே வந்து 1 டேல ரிலீஸ் ஆச்சுன்னா கிளாஷில் கண்டிப்பாக 2 மூவிக்குமே அது லாஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். 2 பெரிய மூவிஸுமே ஒரே டைமில் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் நடக்கும் அங்கே. ஃபேன் வார்ஸ் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் வெளியே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனவரி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எக்ஸலண்ட்டான நியூஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.